ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 5 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த விர்கோ கன்னிராசி கில்டை சேர்ந்த பாஸ் கெவினை அவங்க கூட சேர்ந்து அவனோட கில்டு கேப்டனி சேர்த்து சுற்றில வச்சு ஓங்கி ஒரு அடித்த அடியில் செவுத்துனா உடச்சிட்டு போய் விடுவானுங்க. அங்கே பார்த்தா ஏதோ ஒன்று ஃப்ரீஸாக இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோட தொலைஞ்சு போன வெப்பன் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேத்தையுமே அடித்து பறக்கூட்டதுக்கு அப்புறம் அந்த கெவின் வழியில் அப்படி துடிச்சுக்கிட்டு டே ஏன்டா லியோ இப்படி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அந்த கெவின் கிட்ட போய் டேய் பாத்தியா உன் கில்டில் இருக்க மெம்பரே உனக்கு துரோகம் பண்ணிட்டான், எப்படி நீ லியோவுக்கு துரோகம் பண்ணியோ அதே மாதிரி அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு கெவின் டேய் என்னடா சம்மந்தமில்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி கேட்டுட்டு இருப்பான். உடனே அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் டேய் லியோவை நீதானடா அந்த டவருக்குள்ளே வச்சு முதுகில் குத்துன அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி பேசணுன்னே அதை கேட்டு கெவின் கடுப்பாயி டே என்னடா நீ ஏன் மேலே பழிய போட பார்க்குறியா, நானும் ஒன்றும் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அதை எப்படி நீ ஒத்துக்குவ, 20 வருஷத்துக்கு முன்னாடியில் நீ முதுகில் குத்துன மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு கெவின் கடுப்பாயி சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்ப நான் தான் பண்ணேங்கிற, உன்னை விட மாட்டேன் பாடுறா ஏமலே பழிய போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவத்தோட அந்த கெவின் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. அப்போ திடீர்னு அவன் கையை யாரோ பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அவன் கில்டு மெம்பர் கேப்டன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஏதோ கயிறு மாதிரி வச்சு சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருக்கான். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கையில் துலாம் ராசியோட அந்த மந்திர பொருள் இருக்கு. இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா காட் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆஸ்டரியா. இந்த பவர் மூலமாக ஒரு தராசில் எந்த அளவுக்கு ஒரு பொருள் வைக்கிறோமோ அதே அளவுக்கு இன்னொரு தராசில் ஒரு பொருள் கிடைக்கும். அதுதான் இதோட பவர். உடனே இவன் என்ன செய்வான், அந்த கில்டு மெம்பர் கேப்டனு இங்கே அந்த விர்கோ பாஸ் கெவினை ஒரு தராசில் பிடிச்சி வச்சிருவான் கட்டி போட்டு. அவனால் நகர முடியாது. அந்த தராசு அவனை இட போட்டு அவன் பவருக்கு ஈடான ஒரு பவரை இவனுக்கு கொடுக்கும். அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு ஹாஹா டே கெவினு மாட்டிக்கிட்டியா, இப்போ உன் அளவுக்கு எனக்கு ஒரு பவர் கிடைக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தராசில் கெவின் இருப்பான். அப்போ பட்டார்னு ஃப்ராஸ்ட் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவான் பாருங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒரே பிரகாசமாக இருக்கும், அங்கே ரத்தம் தெரிக்கும். அதை பார்த்துட்டு அந்த கேப்டன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த பாஸ் இருக்கான் பாருங்க, அவனோட கையவே துண்டா வெட்டி அந்த தரசில் போட்டு அவன் உடம்பு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவான். அதை பார்த்து அந்த கில்டு மெம்பர் ஹண்டர்ஸ்லாம் ஐயோ கெவின் உங்களுக்கு ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லிட்டு கெவின் கிட்ட ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த கேப்டன் ஹா 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 டே என்னடா உன் கையவே நீ வெட்டிக்கிட்டியா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, பரவாயில்ல இருந்தாலும் உன் கையை கொடுத்துட்டியே அது வரைக்கும் உனக்கு ரொம்பவே நன்றி, இதுவே எனக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படி கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான் கெவின். அப்போ அந்த தராசு மந்திர பொருள் அவன் அந்த கெவினோட கைக்கு ஈடான ஒரு மந்திர பொருளை கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல சுற்றி பார்த்தா ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகும். அப்போ சிஸ்டம் ஆஃப் ஆகி அன்னோன் டைமென்ஷனல் டெவலப் ஆகுது. உங்களுக்கு ரிவார்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹா எனக்கு ரிவார்டு கிடச்சிருச்சு, இந்த ஒரு கை போதுண்டா எனக்கு இந்த ரிவார்டு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து அந்த சுற்றியில் பெருசாகிட்டு ஓங்கி ஒரு அடிப்பா இருப்பாருங்க. அந்த இடத்துல அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். ஆனால் அங்கே ஒன்றுமே ஆகாது. அப்போ அந்த கேப்டன் இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ரொம்ப லேட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்க எல்லாருமே வேற ஒரு அன்னோன் டைமென்ஷனலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய கை, இந்த பக்கம் கை அந்த பக்கம் கை ஒரே கையாக இருக்குது. அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோ நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த எங்கேயோ பார்த்துருக்கேனே, இது அந்த இடம் தானா அப்படின்னு பயங்கர டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் உங்கள் எல்லாத்தையுமே நான் நரகத்துக்கு வரவேற்கிறேன், சாகிறதுக்கு ரெடியாக இருங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த விர்கோ கில்டஸ் அந்த அண்டர்ஸ் ரெண்டு பொண்ணுங்க எங்களோட பாஸ் கெவினோட கையவே நீ வெட்ட வச்சுட்டு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க அட்டாக் பண்ண போவாங்க. அப்படி அட்டாக் பண்ண போகும்போது அவனை இவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுல அந்த ரெண்டு பொண்ணு ஹண்டர்ஸும் அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி பறந்து வந்து நின்றுவாங்க. என்ன நடக்குது இங்கே, அவன் எங்கே போன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே கெவின் தலையில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, என்னோட ஒரு கையும் போயிடுச்சு, என்னால் என்னோட கடவுளோட பவர் யூஸ் பண்ண முடியல, கன்னிராசி கடவுளை என்னால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஆமாம் என்னாலும் என்னோட கடவுளோட பவர் யூஸ் பண்ண முடியல, கடவுளோட அந்த அத்தாரிட்டி பவர் என்கிட்ட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த கேப்டன் பையன் அங்கேருந்து இந்த பக்கம் பறந்து வந்து டே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா, இந்த இடம் தனிமைப்படுத்தப்பட்ட இடம், அதனால உங்களோட கடவுளால் உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாது, உங்கள் பவர் யூஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்நேரம் நம்ம ஹீரோ அந்த சுத்தியில வச்சுட்டு சம ஸ்பீட் அவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி போகும்போது அவனோட பவர் யூஸ் பண்ணுவான். அங்க இருக்கிற எல்லா கையும் வந்து நம்ம ஹீரோவை அப்படி பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்லுவான் டே என்ன இந்த கையெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஞாபகம் இல்லையா, ஆமாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே, இந்த கையை நல்லா பாரு, இதுதான் அந்த டீமன் டவரில் ஒன்றை வச்சு செஞ்சது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அந்த போர்ட்டலில் கிழிச்சுக்கிட்டு நிறைய கை வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ முறைச்சிட்டு இருப்பாரு. அங்கே கை ஒவ்வொரு கையும் வித்தியாசமான கையாக இருக்கும்.
அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்கார்பியன் ஹாஸ்பிட்டல்ல ஜே கூட அந்த மஞ்ச மண்டை அண்ணன் சண்டைக்கு வந்திருப்பான். அவன் விடாம டேய் நீலாம் ஒரு வேலைக்காகாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஜே அவனோட கடவுளோட பவரை யூஸ் பண்ணி மிகப்பெரிய கை ஆர்மரை கொண்டு வந்து அதை வச்சு அடிச்சுட்டு இருப்பான். அது எல்லாத்துலயுமே அவன் துலாம் ராசியை யூஸ் பண்ணி அந்த கையெல்லாம் அப்படி கட்டி போட்டு டேய் நான் ஒரு எஸ்ராங் அண்டர்ரா நீலாம் எனக்கு மேட்ச் ஆக மாட்டேன் இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கூத்துடுவான். அந்த கூத்துல அந்த கையெல்லாம் காணாம போயிடும். அடி வாங்கினதுல ஜே அப்படியே பறந்து போய் அங்க இருக்க செவுத்துல மோதி கீழே விழுந்துருவான். செவுரு உடஞ்சு உள்ள போய் விழுந்ததுக்கு அப்புறம் அங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அந்த ஜேவோட அம்மா மயக்கத்துல பெட்டில் படுத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லையா நீங்க ஏன் எந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் அந்த மஞ்ச மண்டையனோட அண்ணன் டேய் உன்னோட இந்த பிக் ட்ரீ இந்த மந்திர புக்கை நான் எடுத்துக்கிறேன். ஆமா ஓ உன்னோட அம்மாவோட வாட்டுக்கே நீ வந்துட்டியா அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் இங்க சாக போறீங்க அப்படின்னு அங்க ஜேவை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருப்பான். ஜேக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கும். அந்த மந்திர புக்கை எடுத்துட்டு இந்த மந்திர புக்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும்டா நிறைய மந்திரம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஜேவை அடிக்கிறதுக்காக ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க அந்த மந்திர சக்தி யூஸ் பண்ணி. அப்படி அவன் அடிச்ச அடியில அங்க பெட்ல படுத்திருந்த அந்த ஜேவோட அம்மாவும் நம்ம ஜே 2 பேருமே அந்த செவுத்தை உடைச்சிட்டு கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அவங்க மேல் மாடியில் இருப்பாங்க. அப்படி மேல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஜே அவனோட அம்மா பார்த்து அம்மா நான் அவங்கள விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் என்னோட அங்கிள் லியோ என் அப்பா என்னோட அக்கா இவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் தனியாக இருக்கேன். இப்போ என்கிட்ட பவரும் இல்லை அவ்வளோதான் என் கதை முடிய போகுது. நான் எங்கள் அம்மாவை இப்போ சாக விட போகிறேனா நானும் சாக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கீழே விழுந்துருப்பாங்க. அவங்க அம்மாவை அப்படி கட்டி பிடிச்சிட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல நான் உங்களை சாக விட மாட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடச்சா நல்லாயிருக்கும். நான் இப்படி சாக விரும்பல எங்கள் அம்மாவை நான் எப்படியாச்சும் பாதுகாத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசில் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோட அந்த பாம்பு கடவுளோட சிஸ்டம் பாப்பாகுது. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஜெயிக்கிட்ட அந்த காயினை கொடுத்துருப்பான். அதனால அந்த பாம்பு கடவுள் இப்போ ஜேவை அதோட அப்பர் சண்டியா ஏத்துக்குது. நான் உன்னை ஒரு அப்பர் சண்டியா ஏத்துக்கிறேன் நீ என்ன ஒரு கடவுளா ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பார்க்கணும். அதை கேட்டு நம்ம ஜேவும் அப்படியா நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த சிஸ்டம் உடனே நம்ம ஜேக்கு பவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பவர் கொடுத்த உடனே கீழே விழுந்துட்டு இருந்தவன் என்ன ஆகும் பார்த்தா பட்டார்னு அவனுக்கு அந்த பாம்பு கடவுளோட பவர் கிடைக்கும். அப்படி பவர் கிடைச்சோன்னே சும்மா பயங்கரமாக மின்னிட்டு இருப்பான். மேலே இருந்த மஞ்ச மண்டையனோட அந்த அண்ணன் என்ன நடக்குது இங்கே டேய் என்னடா நீ இன்னும் உயிரோடையா இருக்க அது என்ன மானா பவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த பாம்பு கடவுளோட அந்த மானா பவர் மூலமா ஜே அப்படியே அவங்க அம்மாவை பிடிச்சி சேஃபாக கீழே லேண்ட் ஆயிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த அன்னோன் டைமென்ஷனலுக்குள்ள நம்ம ஹீரோவை அங்கே இருக்க கைகள்லாம் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படியே அதை எல்லாத்தையுமே பிடிச்சி தடுத்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே பல்ல காட்டி சிரிச்சுட்டு இருப்பான். அந்த கேப்டன் டேய் இதுலேருந்து ஒன்னால் அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது அவ்வளோதான் அவன் கதை முடிய போகுதுடா ஹா 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 அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் சரி அங்கே அந்த பொண்ணுங்க 2 பேரையும் அந்த கைக்கு அப்படி பிடிச்சி நசுக்கி வச்சிருக்கோம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அங்கே இருக்க எல்லா கையும் நம்ம ஹீரோவை மறுபடியும் அமுக்க வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த கேப்டன் டே கிவ் அப் பண்ணிடு இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ என்னது நான் கிவ் அப்பா டேய் இதுக்கு முன்னாடி அந்த டவருக்குள்ளே கூட்டு போய் என்னை முதுகில் குத்தி அங்கே இருக்க மான்சர்ஸ் எல்லாம் என் கூட சண்டை போட்டு நான் 20 வருஷமாக உள்ள சண்டை போட்டு அங்கே இருக்க எல்லா மான்சரையும் கொண்டு ஜெயிச்சு வெளியே வந்து இப்போ உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னா கிவ் அப் பண்ணுவேன் நினைக்கையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து என்னடா அவன் இப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ டேய் நான் யாரு நீ தெரியாம என்கிட்ட மோதிட்ட தெரிஞ்சதுன்னா நீ மோதிருப்பியா டேய் இதெல்லாம் எனக்கு சால்ட் வாட்டர் சப்ப மேட்டர் சல்பி மேட்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றதை பார்த்துட்டு அந்த கேப்டன் பயந்து போய் ஐயோ நான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துலாம் மந்திர பொருளை எடுத்து இன்னும் அவன் நிறைய கைகளை கொண்டு வருவான். அங்க இருக்க கைகள் எல்லாம் நம்ம ஹீரோவை மறுபடியும் பிடிக்கிறது கொண்டு போயிட்டே இருக்கும் பாருங்க. அப்படி அங்க வேகமா போயிட்டு இருக்கும்போது அப்படியே கட்டினா இந்த பக்கம் அங்க நம்ம ஜே அவனோட அந்த மந்திர சக்தியை காட்டுவான் பாருங்க. அதை பார்த்து அந்த மஞ்ச மண்டையன் என்னடா இது அந்த மஞ்ச மண்டையனோட அண்ணன் அவன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானா. இந்த பக்கம் நம்ம ஜே கையை முறுக்கிட்டு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி தவடாலேயே ஒரு குத்து விடுவான். அடிச்சடியில் வாயெல்லாம் பேந்துட்டு ரத்தம் தெரிச்சிட்டு கீழே விழுவான். நம்ம ஜே அப்படி சூப்பராக லேண்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன் இப்போ என்கிட்ட பவர் கிடச்சிருச்சுடா உன்னை அடிக்கிற அடியில் ஐயா அம்மான்னு கத்த போகிற பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே அப்படியே நின்றுருப்பான். அப்படியே இங்கே பார்த்தா கீழே அவங்க அம்மாவை அங்கே தரையில் உட்கார வச்சுட்டு மேலே வந்திருப்பான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் அவரோட அங்கிள் ஜவுன்னு இருக்கார் பாருங்க. அவர் இன்னும் எந்திக்கவே இல்லை அவர் இன்னும் மயக்கத்தை தான் இருக்காரு. உடனே இங்கே நம்ம ஜே நான் இங்கே இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றி தருவேன் நான் ஒருத்தரையும் சாகுபட மாட்டேன் எல்லாத்தையுமே பாதுகாப்பன்டா அப்படி சொல்லிட்டு அந்த நம்ம ஜே பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். அப்போ சிஸ்டம் பாப்பாகி நீங்கள் பாம்பு கடவுளோட ஒரு அப்பர் சண்டியாவே மாறிட்டீங்க நீங்கள் இப்போ புதுசாக பிறந்த ஒரு பிறவியாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இங்கே நம்ம ஜே இருக்கான் பாருங்க. அந்த பாம்போட கடவுளோட அப்பர் சண்டியாக மாறினால அங்கே நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருப்பான்ல. அப்போ நம்ம ஹீரோக்கு இன்னும் அதிக சக்தி கிடைச்சிரும். அந்த சக்தி மூலமாக நம்ம ஹீரோ அந்த டாஸ்க்கு தானே அதாவது ஒரு அப்பர் சண்டியை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு அந்த
டாஸ்க்கை நம்ம ஹீரோ வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சனால நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு பவர் அன்லாக் ஆகுது. அன்லாக் ஆனோடனே நம்ம ஹீரோ அங்கே பிரகாசமாக மின்னுவான் பாருங்க, அந்த கையெல்லாம் அது பிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இருந்த கேப்டன் டே இங்கே என்னடா நடக்குது, என்னால் ஒன்றுமே பார்க்க முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இங்கே கீழே இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாருமே லியோட பவரா இது இந்த அளவுக்கு இருக்கு, லியோ திரும்ப வரப்போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட பிரகாசமான மின்னுச்சு பார்த்தீங்களா அந்த பவரு, அது என்னமோ லேசர் அட்டாக் மாதிரி அங்கே இருக்க கையில் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டுது. அந்த டைமென்ஷன் இருக்கு பாருங்க, அன்னோன் டைமென்ஷன், அதுலயே பயங்கரமா ஓட்ட போட்டுட்டு இருக்குது. அப்போ பாட்டுன்னு யாரோ படியில காலை வச்சு நடக்கிறாங்க, படியெல்லாம் அப்படி தெரிச்சு ஓடுது. என்னன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். சும்மா சட்டையெல்லாம் கிழிஞ்சு சும்மா பாடியை பாருங்க, 6 பேக் பைசப்ஸ்லாம் சும்மா வெறித்தனமா இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே சும்மா வாயில புகையோட வருவான் பாருங்க. டேய் என்ன பார்த்தா பயமா இருக்குதா, இதுக்கப்புறம் உனக்கு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுதுடா, நீ என்ன தேவையில்லாம கோவப்படுத்திட்ட, நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ மோதினது மிகப்பெரிய தப்புடா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது டே டே என்னடா சொல்ற, என்ன எதுவும் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லும்போது அங்க நம்ம ஹீரோ அந்த டைமென்ஷனை பிரேக் பண்ணனால அங்க அந்த விர்கோவோட அந்த மந்திர பொருள் இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோவோட அந்த மந்திர பொருள் ஐஸ்குள்ள அப்படி பாதுகாப்பா இருக்கும். அது அந்த கேப்டனுக்கு பின்னாடி இருக்கும். அந்த கேப்டன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஐயோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டேய் கொஞ்சம் அந்த பக்கம் போடா அப்படின்னு அடிச்சு பறக்க விட்டுருவாரு. அப்புறம் நம்ம ஹீரோட அந்த வெப்பன் அங்கே சங்கிலாம் கட்டிப்பட்டிருக்கும், அதை எல்லாத்தையுமே ஒரே கையில் அடிச்சு உடச்சி அந்த ஐஸையும் உடச்சி உள்ள இருக்க நம்ம ஹீரோட அந்த பழைய வெப்பன் எடுப்பார் பாருங்க, சின்ன கோளறையாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த கேப்டன் ஐயோ இவனுக்கு அந்த பழைய ஸ்ட்ரென்த் வந்துருச்சு போல இருக்கே, இவன் சரியான பைத்தியமே என்னை போட்டு தள்ளிடுவானே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அவனோட வெப்பன் எடுப்பான் பாருங்க. அந்த வெப்பன் எடுத்துட்டு 20 வருஷம் ஆச்சுடா என்னோட அந்த வெப்பனை எடுத்து, இந்த வெப்பனை எடுக்கிறதுக்காக நான் எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த வெப்பனை எடுத்தோன்னே ஹெவன்லி பனிஷ்மெண்ட் டபுள்எஸ் ரேங்க் வெப்பன் சொல்லிட்டு அந்த வெப்பன் இருக்கும். அந்த வெப்பனை நம்ம ஹீரோ எடுத்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு என்ன தண்டனை கொடுத்துட வேண்டியதுதான், 20 வருஷமா என்ன அந்த டவருக்குள்ள வச்சு டார்ச்சர் பண்ண அந்த டீமன்ஸோட கையெல்லாம் இங்க கொண்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்து பின்னாடி அந்த பயங்கரமா வேகமா ஒரு கை வந்துட்டு இருக்கும், அதோட நடுசுல ஒரு சொருகிடுவான் பாருங்க. சொருகிட்டு அந்த கையை பார்த்து என்ன இன்னும் நீ போகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்து ஒரு வீசுவான் பாருங்க. அடிச்ச அடியில் அந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு கோடு மாதிரி விழும். அப்படி விழுந்ததில் அங்கேருந்து எல்லாமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். வெடிச்சு சதறதுல மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ஆயிரும், ரொம்ப ஆழமாக போயிடும். அந்தளவுக்கு நம்ம ஹீரோவோட அந்த ஒரு ஸ்லாஷ் பயங்கரமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அடி எப்படி இருக்குது அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த கேப்டன் பதறி போயிடுவான். இவன் என்னடா அந்த துலாம் ராசி மந்திர சக்தி இருக்கிற இடத்துல இவன் இப்படி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதோ சொன்னியே கிவ் அப் பண்ணணுமா, எங்க மறுபடியும் என்ன கிவ் அப் பண்ண சொல்லு, இல்லை நீ கிவ் அப் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட வெப்பன் சின்னதாக இருந்தது பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வரும். பார்க்கறதுக்கு சும்மா அஜாய் ஜாண்டிக்கா பெரிய சைஸில் இருக்கும். நம்ம ஹீரோனை பார்த்து டே என்ன கிவ் அப் பண்ண போறியா, இல்லை இந்த ஸ்வாட்லால துண்டு துண்டா வெட்டப்பட்டு சாக போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து பயங்கரமாக பேசுவார் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நிறைய சம்பவங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.